One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அந்த கானா பீனானா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி மண்டலம் அப்படியே கொடாயுது. வாட் இஸ் திஸ்? கானானா சாப்பிடுறது, பீனானா குடிக்கிறது. சாப்பிட்டு குடிச்சிட்டா அதான் ரெண்டு ஒன்று தான். படுத்துக்கலாம் அந்த மாதிரி தான். இல்லை கானா பீனாவை எல்லாருமே வந்து பாருங்க, ஃபெரட்டை புகழில் பார்த்து லைக் பண்ணுங்க. சரியா? ஆனால் பின்னான்னு நாங்கள் உருவாக்குறது வந்து டீ கடைக்கு போயிருக்காப்பல மியூசிக் அப்போ ஒருத்தர் சாப்பிட்றப்போ கூட்டிருக்காரு சாப்பிட இல்லை காணா அப்படின்னா இல்லை இப்போ தான் சாப்பிட்டேன், சரி பீனா டீயாச்சும் குடி அப்படின்னாரு. அதுதான் சரி ஓகே காணா பீனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில் உட்காந்து யோசித்தாங்க. செம்ம நடனம்லாம் அப்படின்னா பயிற்சி இன்பர்த்தா நம்ம டான்ஸர்ன்றதுனால டக்குன்னு வந்துருச்சு எல்லாமே. டான்ஸர் வந்து டைட்டில் வின்னர் இல்லைங்களா? டைட்டில் வேணும்ல இவரு அவரு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி ராத்திரியுமே வந்துட்டு எனர்ஜியாக இருக்காரு. இந்த கால் வலி அண்ணா போயிடலாமண்ணே ரோலிங் அப்படின்னு அண்ணன் சொல்லும் போது அது அப்படியே மாறுது கேமரால. ஸோ சர்ப்ரைசிங் அண்ட் ஒண்டர்ஃபுல் திங் தட். தேங்க்யூ வெரி மச் அண்ணா. அன்னைக்கு என் மொபைல் திருநாள என்னமோ, அதுக்கப்புறம் நான் வெல்டிங் ஷாப்பில் வேலைக்கு போனேன். அங்கே என் கண்ணு எரிஞ்சதால் வாங்கணும். அங்கேருந்து லேத் பட்டறைக்கு வேலைக்கு போனேன். அங்கேருந்து எங்கள் அண்ணனுக்கு வேலை இங்கே வலசராகத்தில் கிடைச்சதுனால அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தேன். நான் சாயந்தரம் உட்காந்து பார்த்துட்டு அங்கே வாட்டர் வாஷில் அந்த 2 வண்டிக்கு சும்மா தொடச்சி கொடுத்தேன். 10 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. மறுநாள் இங்கே வேலைக்கு வந்தேன். அங்கே வந்ததுனால உதயராஜ் பழக்கமாகி அது மூலிமா பிரசாத் ஸ்டுடியோவில் கலக்பதி தாம்சன் சார் இது பண்ணி அங்கே கலக்பதியார் வந்து ஆடிஷனில் ஹெல்மெட் ஆகி அப்புறம் சின்னதாக அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் காலையில் இங்கே நைட்டு வேலை, காலையில் இங்கே ஒரு 5 வருஷம் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு பார்த்தேன். காலைல ஷூட்டு இப்படியே வந்து ஒரு விஷயம் நான் தள்ளி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவ்வளோ உழைச்சோம். நீ கஷ்டப்பட்டால் தான் உனக்கு அந்த வலி தெரியும். நாங்கள் அவ்வளோ சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். நான் நிறைய லேடி கெட்டப்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அப்பயுமே அந்த எமோஷனலாக இருந்தது. பட் எனக்கு பொம்பளை பிறந்ததுக்கப்புறம் அது வேறு மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, ஐயோப்பா வேறு மாதிரி இருக்குது. பாப்பாவை கையில் வாங்கின அந்த தருணம்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கானா பீனா சாங் எஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு, பார்த்துட்டேன். அல்டிமேட்டா இருக்கு, வைப்ரண்டா இருக்கு. தேங்க்யூ. அந்த கானா பீனானா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி மண்டலம் அப்படியே கொடாயுது. வாட் இஸ் திஸ்? அவர் தான் டைரக்டர் தான் கொடாஞ்சி எடுத்தார். சொல்லுங்க. கானா பீனா வந்து கானானா சாப்பிடுறது, பீனானா குடிக்கிறது. ஸோ அது சாப்பிட்டுட்டே குடிக்கிறது. சாப்பிட்டு குடிச்சிட்டா அதான் ரெண்டு ஒன்று தான். படுத்துக்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ அந்த வேர்டு வந்து ஒரு ஹூக் வேர்டாக யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ தான் இது மியூசிக் டைரக்டர் தான் இதை ஃபிக்ஸ் பண்ணார். பப்ளிக்கில் ஒரு வேர்டு வந்து இதை கேட்டிருக்காரு. இந்த வேர்டை கொஞ்சம் இது சாங்க்கு கரெக்டாக இருக்குமான்னு வச்சு பார்த்து இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவர் ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அது சவுண்டிங்காக நல்லா இருந்தது. ஓகே இப்படியே போகலாம், ப்ரொசீட் பண்ணலாம். அவ்வளோதான். ஓக்கல் இருக்குல்ல, அவர் பாடினா கரெக்டாக இருக்கும். இந்த கானா பீனா அப்படின்ற மாதிரி அவரே பாடிருப்பாரு. கிடையாது, இது அவர் பண்ணவே இல்லை. ஐயோ, அந்த கானா பீனா வாய்ஸ் மட்டுங்க இவர் பண்ணவே இல்லை. அதை அப்படிதான் இருக்கும். அண்ணன் அப்படிதான் இருக்கும். மேஜிக்கா இருக்கு. ஏமாத்திட்டாங்களா? இல்ல நான் ட்ரெயின் பண்ணேன். அப்படியா? நான் யோசிச்சேன் ஃபுல்லா ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல்னு இருந்துச்சு, வாய்ஸ் இருந்துச்சு. ஸோ அவர் தான் பாடுறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துட்டே இருக்கோம். அவரோட வாய்ஸ் வரல. ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோமோ டீசர் இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை அவர் இல்லை. எப்படி அது மேஜிக்கா இருக்கு? ஃபர்ஸ்ட் வருஷன் நான் பாடினேன், அது வேணான்ட்டு ட்ராக் மட்டும் பாடி கொடுத்தேன். உண்மையா என் வாய்ஸ் மாதிரி தானே இருக்கும், கேட்டல? ஆமா, உங்க வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கானா பீனா அது பண்ணும்போதுலாம் அது கானா பின்னான்னு நாங்கள் உருவாக்குறது வந்து டீ கடைக்கு போயிருக்காப்பல மியூசிக் அப்போ ஒருத்தர் சாப்பிட்றப்போ கூட்டிருக்காரு சாப்பிட இல்லை கானா அப்படின்னா இல்லை இப்போ தான் சாப்பிட்டேன், சரி பீனா டீயாச்சும் குடி அப்படின்னாரு. அதுதான் சரி ஓகே கானா பீனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில் உட்காந்து யோசித்தாது. கானா பீனா அவர் எங்களுக்கு தேவைப்பட்டதுன்ட்டு. செம்ம நடனம்லாம் அப்படின்னா பயிற்சி இன்பர்த்தா நம்ம டான்ஸர்ன்றதுனால டக்குன்னு வந்துருச்சு எல்லாமே. டான்ஸர் வந்து டைட்டில் வின்னர் இல்லைங்களா? டைட்டில் வேணும்ல இவரு அவரு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஓகே எப்படி நான் அதை ட்ரெயின் பண்ணிங்க அவரை? ஒரு 4-5 hours தான். கண்டிப்பாக ஒரு 4-5 ஹவர்லேயே இது வந்துட்டு கிளியராக கோப் அப் பண்ணிட்டார் அண்ணன். ரிதம் சென்ஸ், அண்ணனோட சீனியாரிட்டிக்கு ஒரு ரிதம் சென்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஆக்டிங்க்குமே சரி, ஒரு டைமிங் அது அந்த வந்து அந்த சென்ஸ் இருந்தாலுமே போதும். பாடி லாங்குவேஜ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ராக்டிஸ் மசிலுக்கு ஒரு 2 hours நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தாலே போதும். அந்த ஸ்டெப்பை கிராப் பண்ணி நம்ம தூக்கத்தில் எழுப்பி ஆடினாலுமே ஆடிடலாம். ஸோ அதுதான் ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜி. ப்ராக்டிஸ் அந்த ஒரு சின்ன ஒரு காம்போவை வந்துட்டு நம்ம மசிலுக்கு யூஸ் பண்ணிட்டோம்னா அது நம்ம தூக்கத்தில் ஏஞ்சாலுமே அது கிளியராக நம்மளுக்கு அது நம்ம ஆடலாம்.
அது இட் பி கெட் யூஸ் டு த மசில் அண்ட் த பிரெயின். அதாவது அண்ணன் சொல்ற பதில கட் பண்ணிட்டு மியூசிக் போட்டாருன்னா அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. ஆமாம் அப்படிதான் பண்ணுவோம். பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்துட்டு ஏர்ல ஹார்மோனியம் வசிக்கிற மாதிரி அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் மோரோவர் இப்படி பிராக்டிஸ் பண்ணி தான் அண்ணனுக்கு கிராம்ப்லாம் வந்து காலி எல்லாம் பிடிச்சி கண்டிப்பா பிடிச்சிச்சாமே அவருக்கு ஷூட் டைம்ல கிராம்ப் அப்படியே வீங்கி போ வீக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்வளவுமே மசாஜர் வச்சு மசாஜ் மிஷினை வச்சு மசாஜ் பண்ணாலுமே அது இறங்கவே இல்லை. அதிகமாயிட்டே இருந்துச்சு. அவருக்கு வந்துட்டு அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஷூட் ஆகுற வரைக்குமே வந்துட்டு எண்ட் ஆகுற வரைக்கும் 100% ஆயிடுச்சு. 20% இந்த கிராம்ப் அட் ஸ்டார்டிங் ஆஃப் ஸ்டேஜ் ஷூட்டிங்ல ஒரு ஷாட்டுக்குமே ஜாஸ்தி நிறைய இட் வாஸ் இம்ப்ரூவைசிங் தட் கிராம்ப். அந்த கிராம்ப் நிறைய ஆகி வலி ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு ஷாட்டுமே கட் ஆன உடனே ஆனால் நான் உட்கார வைக்கணும், உட்கார மாட்டார், உட்காந்தா ஏஞ்சிக்க முடியாது. ஸோ நின்றுனே இருப்பார். நின்று இருந்து அந்த ஷாட் நெக்ஸ்ட் ஷாட் தம்பி போயிடலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து நெக்ஸ்ட் ஷாட்டுமே வந்து நின்றுனே பண்ணி தான் கம்ப்ளீட்டாக கொடுத்தாரு. உட்காந்தா வந்துட்டு இஸ் நாட் ஏபிள் டு கெட் அப் அகெயின். 2 பேர் வேணும் தூக்கத்துக்கு, 2 பேர் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர், 2 பேர் வேணும் உட்கார வைக்கிறதுக்கு வந்து 2 பேர் வேணும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார் அந்த விஷயத்த. மழை வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, தட் வாஸ் தி அதர் திங். ஆரஞ்சு அலர்ட் கூட கேள்வி, ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட், கலரா அலர்ட் போட்டுருந்தாங்க. இங்க சென்னையில ரெட் அலர்ட்ல இங்க இருந்து டிராவல் ஆகி வந்துட்டார் அண்ணன். அங்க பெங்களூர்ல ஆரஞ்சு அலர்ட். அதையுமே தாண்டி இது ஒரு கிராம்ப்ன்ற விஷயம் எங்களுக்கு அண்ணன் நம்ம மாத்திக்கலாம், இது ஷூட் டே மாத்திக்கலாமா அப்படின்னு ஷூட்டிங் ஸ்டார்டிங் டைம்ல கேட்கும் போது, இல்ல தம்பி என்னால வந்துட்டு ஒரு 120 மெம்பர்ஸ்க்கு ப்ராப்ளம் ஆகக்கூடாது, வில் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப் பண்ணாரு பாருங்க. அந்த ஸ்டார்டிங் பண்ண தம்ஸ் அப் எண்ட் ஆஃப் த ஷூட் வைண்ட் அப் ஆகிற வரைக்குமே அந்த தம்ஸ் அப் அப்படியே இருந்துச்சு. அந்த எனர்ஜி தான் எங்களை தூக்கி நிக்க வச்சிச்சு. 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி ராத்திரியுமே வந்துட்டு எனர்ஜியா இருக்காரு. இந்த கால் வலி அண்ணா போயிடலாமாண்ணா ரோலிங் அப்படின்னு அண்ணன் சொல்லும் போது அது அப்படியே மாறுது கேமரால. So surprising and wonderful thing that thank you very much அண்ணா. சூப்பர், பெரிய விஷயம். இல்லைனா எனக்கு இப்போ சொல்லும் போதெல்லாம் நான் எப்பயுமே உங்களை பார்க்கும்போது இந்த ஒரு பாட்டு மட்டும் தான் எனக்கு தோணிட்டே இருக்கும். சங்கமம்ல லாஸ்ட்ல அந்த ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அது வந்து எப்போ கேட்டாலுமே நம்மளுக்கு தோணும்ல. ஒருத்தர் வந்துட்டு ஒரு இன்ஸ்டால ஒரு ரீலா நீங்க ஒன்று போடுறீங்க, ஏதோ ஒரு நம்ம சின்னதா வந்து ஒரு வேலை செஞ்சு அதே இடத்துல நம்ம துரத்த இடத்துல நம்ம ஒரு ஜட்ஜா போய் உட்காரதெல்லாம் சாதாரண விஷயம். அது நான் பார்க்கும்போது வந்துட்டு லிவிங் எக்ஸாம்பிள். நம்ம எவ்வளவுதான் சொன்னாலுமே என்னப்பா வந்துட்டாரு போல, இது அவர்னா திமுரு, அவர் ஆட்டிடியூடா இதுவான போது எனக்கு நீங்க சொன்னதை ஞாபகம் வரும். என்னை வந்து கமெண்ட் பண்றவங்களா இல்லை அதுக்கு மேல இருக்க லைக்கை பார்த்து நான் வந்துடுவேன். அதே மாதிரி வெல்டிங்லாம் வந்து அவ்வளோ இது பண்ணி வாழைப்பழ தோலை கண்ணில் போட்டு படுத்துட்டு இருந்தவன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. எனக்கு டக்கு இப்போ நம்மளுக்கு தோணும்ல, ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது இதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னும் போது ரிலேட் ஆகும். இப்போ ஏதாவது ஒரு குக் வித் கோமாளியா இருக்கட்டும், அதாக இருக்கட்டும், உங்களை இதுக்குள்ள அடக்கணும்னு நினைக்கும் போது நான் அது இல்லை, அதை தாண்டி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அதை ஒரு உடச்சிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அது எப்படி அது நடக்குது, அது உங்களுக்கு மட்டும் எப்படி ஸ்பெஷலாக இருக்குது? அது தெரில, நானுமே நிறைய யோசிச்சிருக்காது. நான் ஒரு விஷயம் பண்ணுறப்ப அன்றைக்கி மொபைலில் திருடிட்டு போகலன்னா நான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சுருப்பேன், இன்றைக்கி இங்கே இருந்திருக்க மாட்டேன், இங்கே ஒரு இடத்துல. அன்றைக்கி என் மொபைல் திருடினால என்னமோ அதுக்கப்புறம் நான் வெல்டிங் ஷாப்பில் வேலைக்கு போனேன். அங்கே என் கண்ணு எரிஞ்சதாலும் அங்கேருந்து லேத் பட்டறைக்கு வேலைக்கு போனேன். அங்கேருந்து எங்கள் அண்ணனுக்கு வேலை இங்கே வலசராகத்தில் கிடச்சதுனால அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தேன். தாம்பரம் மெப்ஸில் வேலை செஞ்சேன், அட்டகமில் வேலை செஞ்சேன். அப்புறம் வாட்டர் வாஷில் நான் எலக்ட்ரிஷியனுக்காக வேலைக்காக அந்த டயரில் வந்து உட்காந்தேன். எலக்ட்ரிஷியன் அன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அவர் வரல. நான் சாயந்தரம் உட்காந்து பார்த்துட்டு அங்கே வாட்டர் வாஷில் வந்த 2 வண்டிக்கு சும்மா தொடச்சி கொடுத்தேன், 10 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. மறுநாள் இங்கே வேலைக்கு வந்தேன். அங்கே வந்ததுனால உதயராஜ் பழக்கமாகி அது மூலிமா பிரசாத் ஸ்டுடியோவில் கலக்பதி தாம்சன் சார் இது பண்ணி அங்கே கலக்பதார் வந்து ஆடிஷனில் ஹெல்மெட் ஆகி அப்புறம் சின்னதாக அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் காலையில் இங்கே நைட்டு வேலை, காலையில் இங்கே ஒரு 5 வருஷம் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு பார்த்தேன், காலைல ஷூட்டு. இப்படியே வந்து ஒரு விஷயம் என்னை தள்ளி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவ்வளோ உழைச்சோம். ஏன் அடிக்கடி உழைச்சேன் அப்படின்ட்டு நிறைய இன்டர்வியூ நிறைய இது சொல்கிறேன்னா, ஏன் கஷ்டப்படணுன்னா நான் கஷ்டப்பட்டப்போ இப்போல்லாம் எல்லாமே ஈஸியாக போப்பான்னு வீட்டில் சம்பாதிக்கிறாங்க, கொடுக்குறாங்க, அதை வாங்கிறேன். நீ கஷ்டப்பட்டால் தான் உனக்கு அந்த வலி தெரியும். நாங்கள் அவ்வளோ சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அம்மா அப்பாவை வந்து இன்றைக்கி ஏன் இப்போ அம்மா அப்பா எல்லாமே என் கூட தான் வீட்டில் இங்கே சென்னை கூப்பிட்டு வந்துட்டேன், எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, என் கூட தான் இருக்கிறாங்க. ஊரில் சொந்த அங்கே வீடு கட்டியாச்சு, வீடு கட்டி அங்கே இருக்குது. ஏதாவது விசேஷம்னா அது தீபாவளி பொங்கல்னால் ஊருக்கு எல்லாமே அப்படியே அண்ணன் அண்ணி நான் அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாம் ஒன்றா போவோம், கொண்டாடிட்டு இங்கே கூடயே இருக்கிறாங்க. என் பிள்ளை தாத்தா பாட்டி கூட வளருது. அந்த சொந்தம் கூட வளர்கிறப்ப தான் அந்த ஒரு இது இருக்கும். இப்போ இருக்க குழந்தைங்கலாம் 4 வயசு 5 வயசுக்குன்னு பேச மாட்டுதுங்க சார். இப்போ என் பிள்ளை இப்போ 11 மாதத்தில் 3 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. சூப்பர். ஆமாம், இப்போது 1.25 வயசு 3 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. தாத்தா பாட்டி இருக்காங்க கூட.
அப்பான்னு கூப்பிட்றாங்க, அம்மான்னு கூப்பிட்றாங்க, அக்கான்னு கூப்பிட்றாங்க. இக்கிமோஸ் என் டாக் வந்து இக்கி 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 பேசுகிறாங்க. புரியுதுங்களா? எல்லாமே பேசுகிறாங்க. இங்கே பாரு நான் இக்கின்னா ஃபைன் த இக்கின்ட்டு வந்து ரெடி. ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் குழந்தைங்கள்லாம் நிறையா வீட்டில் இருக்கிறதுனால நிறையா பேச ஆரம்பிக்கிறாங்க. லைஃப் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ அங்கே அப்படியே திரும்பி பார்த்தாச்சா என்னடா அப்படி இருந்தோம், இப்போ இப்படி இருக்கும். அதே ஆடிஷனில் எலிமினேட் ஆனோம், இங்கே வந்திருக்கோம், இலை எடுத்திருக்கோம், மண்டபத்தில் இலை எடுத்திருக்கோம், மண்டபத்தில் போட்டு சாப்பாடு போட்டுருக்கீங்க. இது பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி நம்மளால முடிஞ்சது பண்ணுறோம். ஸோ மொபைல் திருடிட்டு தான் ஓடிட்டு போனாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி எங்கே வந்து நம்ம இது பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து எழுந்து நிற்கிறது வந்து பெரிய ஒரு மாதிரி எமோஷ்னலான மூமெண்ட் அதெல்லாம். அந்த இடத்துல நம்ம வந்து நிற்கிறதுன்ற பெரிய விஷயம். நான் அதை தான் பசங்க சொல்லுவேன். சும்மா ஈஸியாக இல்லை சினிமாவில் வந்து ஜெயிக்க போகிறேன்ட்டு ஃபோன் அடித்து கேட்பாங்க. நான் சினிமாவில் எப்படியா ஜெயி தப்பு இல்லை, வாங்க அம்மா அப்பாவை பாருங்கள், அவங்க சந்தோஷம் பாருங்கள். நீ விட்டுட்டு வந்தால் அங்கே யார் பாப்பா? வேலையும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், தப்பு கிடையாது. உனக்கு ஒரு வேலை வேணும், வேலை இல்லாமல் நீ சினிமாவில் வந்து என்ன பண்ண போகிற? உழைச்சி வாங்க, மேலே வாங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. ஆனால் என்ன நான் எதாக இருந்தால் சொல்லுங்கள் சொல்கிறேன் தம்பி, ரெஃபர் பண்ணுறேன், போங்க. ஆனால் உன்னோட திறமையினால அது வேணும் இல்லை, இல்லைன்னா நிற்காது. கரெக்ட், உண்மை. தலைவர் சொன்னது தான், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்பட்ட எதுவுமே அந்த விஷயம் அதுதான் உண்மை. ஓகே. ஆனால் அவர் கூட சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா, கிராம்ப் வந்துச்சு, நிற்க முடியல, 2 பேர் தூக்க முடியலன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன்டா நிறையா இதுல அதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி. இப்போ கூட ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு அந்த அறிவான் சாங்கில் கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி கட் பண்ணி போட்டால் அவங்க தான் மில்லியனாக போயிடுவேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து இப்போ நான் ரீசெண்டாக 2-3 ரீல்ஸ்லாம் பார்த்தேன். பாப்பா கிட்ட என்ன தோல் மேலே போட்டு மேலே வச்சுட்டு, நம்ம வளர்ந்துட்டேன், நீ இனிமேல் பார்த்துக்கணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. அப்புறம் பார்த்தா அப்பா பொண்ணு தான் போல இருக்கு. பொண்ணு அம்மா போகும்போது அழாம அப்பா போற சட்டையை போடும்போது அதுக்குள்ள அழுதுட்டு அந்த ஒரு இது பண்ணு. எவ்வளவு ஸ்வீட்னா பாப்பா என்ன பண்ணுவாங்க அவங்க, நீங்க இல்லைன்னா அப்படி அது பயங்கர ஹாப்பி. சொல்ல நான் வெளியே வந்தாலே நான் இப்போ அவளுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இப்போ நான் வெளியில் வந்தாலே ரைட் அப்பா வெளில போகிறாங்க, ட்ராலி எடுத்தா ஓகேங்கப்பா பாய் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா இப்படி வெளில போயிடுவார் அப்படின்னு. நான் போயிட்டு எப்போ வந்தாலும் என் பொண்ணும் சரி என்னோட மக என்னோட டாக் ரெண்டுமே வரை என் பொண்டாட்டி தான் வந்து எல்லாமே வைக்கிறது. சாப்பாடு வைக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணுறது ஒய்ஃப் தான். வாக்கிங் கூட்டு போகிறதாகட்டும், இல்லை பாப்பாவுக்கு குளிப்பாடுறதாகட்டும், எல்லாமே அவங்க தான். ஆனால் நான் வெளியில் போயிட்டு வந்தேன்னா ரெண்டுமே என் மேலே உழுந்து ஒரு ஒன்று பண்ணி அழுது ஒரு கலவரம். அப்படியே என் ஒய்ஃப் பாப்பா பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு நீங்கள் வந்து பாசம் நான் இதெல்லாம் சும்மா காலங்காலமாக பேச தானே. கண்டிப்பாக பொண்ணுங்கன்னா அப்பாவோட இது லிட்டில் பிரின்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லலாம், டாட் லிட்டில் பிரின்ஸா அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அதெல்லாம் சும்மா நம்ம பார்ப்போம். இப்போ எனக்கு பொண்ணு பிறந்தா பார்க்குறேன். உண்மையிலுமே என் பொண்டாட்டி ஏதாவது சொன்னாக்க ஒன்றும் பண்ணுறதில்ல. அவள் தட்டிலேருந்து எடுத்து வந்து எனக்கு வாயில் ஊட்டி விட்ருவா. வாயில் உள்ள இங்கே நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ ஊட்டி விட்றேன் அங்கே பண்ணுவான். எல்லாமே நமக்கு பண்ணுவான். எல்லாமே ஃபோனை வச்சுட்டு நான் மறந்துட்டேன்னா அப்பா அண்ணுவான். 1.25 வயசு தான் ஆகுது. ஃபுல்லாக அவங்க வேறு லெவல் வந்துட்டு வராங்க நல்லபடியாக. காமெடி கவுண்டர் கிங், எக்ஸ்பிரஷன் கிங், புகழ், விஜய் டிவி புகழ் அப்படி போயிட்டு அப்பா புகழ். எஸ், இது இந்த மொமெண்ட் இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. பயங்கர ஹாப்பி சொல்லலாம். மகளை தாண்டி பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நான் என்ன ரொம்ப இது பண்ணுறேன்னா, என் மனைவியை வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கேன். என் அம்மா அதுக்கு மேலே போயிட்டாங்க. ஏன்னா நான் லேபர் வார்டில் உள்ளே இருந்தேன். பாப்பா பிறந்தப்போ நான் தான் கையில் வாங்கினேன். ஸோ உள்ளே நான் இருந்தப்போ அந்த வலி எனக்கு தெரியும். தான் உயிர் போக போதுன்னு தெரிஞ்சும் இன்னொரு உயிரை பெற்றெடுக்கிறது வந்து பெண்கள் தான். ஸோ பெண்கள் மேலே வந்து அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் வந்துடுச்சு. நான் நிறைய லேடி கெட்டப்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அப்பயுமே அந்த எமோஷனலாக இருந்தது. பட் எனக்கு பொம்பளை பிறந்ததுக்கப்புறம் அது வேறு மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, ஐயோப்பா வேறு மாதிரி இருக்குது. பாப்பாவை கையில் வாங்கின அந்த தருணம்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒய்ஃபையும் பார்த்தேன், ஐயோ என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை, சரி அந்த குழந்தைக்கு எல்லாமே போய் சேரணும் அப்படின்னு கடவுள்கிட்ட எல்லாமே அவளுக்கு கொடுக்குற துக்கத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்குற சந்தோஷத்தெல்லாம் என் பிள்ளைக்கே கொடுக்கணும். அவ்வளோதான். சிறப்பு. இவ்வளவு ரொமான்டிக்கான ஒரு மனுஷனா இருக்காரு. அவர்கிட்ட போய் ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் அது காணாப்பினா இல்ல, இது மோட்டிவேஷனல் சாங். லவ் ஃபெயிலியரா இருக்கவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரியா? ஆமா, கரெக்டான டைம்ல ரிலீஸ் பண்றீங்க. அதாவது 2 நாளுக்கு அப்புறம் வந்து வேலண்டைன் டே, அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் டானிக்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது கேட்டுருங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் 2-3 எக்ஸ்ட்ரா குடிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்படி அண்ணனை வந்து சரி ஓகே இந்த மாதிரி ஒரு டான்ஸ் நம்பர்ல வந்து பார்க்கலாம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு? இது புது முயற்சி தான். அவர் டான்ஸ் பண்ணதில்லை. ஸோ அவரை எல்லா விதத்துலையும் பார்த்துட்டோம். ஒரு கேரக்டர்னு ஒன்று கொடுத்தோன்னா அதில் எவ்வளோ அதில் பெஸ்ட் இருக்கோ அதை ஒரு ஃபுல்லாக கொடுக்குற ஒரு பர்சன்.
ஸோ நம்மளுக்கு இவரை வித்தியாசமாக எப்படி காட்டலாம், அதுதான் இதோட ஐடியாவே. இதில் டான்ஸாக எனக்கு எதுவும் வேணாம், ஹீரோயிசமாக மாசாக எதுவும் வேண்டாம். எனக்கு இந்த சாங்கோட கண்டென்ட்டோட ஒன்று வைபாக பசங்களோட சேர்ந்து ஜாலியாக ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபன்னோட எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு டிசைட் பண்ணி ஒரு கால் எடுத்தோம். ஸோ அதுக்கான எல்லா தகுதியும் இந்த கானாப்பீனாக்கான இந்த சாங்கோட எல்லா தகுதியும் இவர் ஹோல்டு பண்ணியிருக்காரு. சாங் ஃபுல்லாகவே இவர் மட்டும்தான் உங்களுக்கு தெரிவார், வேறு எதுவுமே தெரியாது. இப்போது விஷுவல்லாம் நான் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் அதையும் இன்னைக்கு பாராட்டுறாங்க, நல்லா இருக்கு அப்படின்றது சொல்றாங்கன்றது சந்தோஷம் தான். அதை ஹோல்டு பண்றது புகழ் தான். மேக்கிங் வைஸுமே நல்லா இருக்குண்ணா, கிராண்டா இருக்கு. ஒரு குவாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த 4K வீடியோ அது மாதிரி லிட்டரலா எடுத்ததே அது மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆர்ட் செட் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நீங்க உங்களுதுமே சொல்ல முடியாதுன்னா, காக்கி சட்டையில நீங்க ஸ்டில் போட்டோகிராஃப் அப்பையில இருந்து இருந்தீங்களா? இல்ல, நான் அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர். ஓகே அப்பையில இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க? ஆமா, நான் மான் கராத்தே என்னோட ஃபர்ஸ்ட் படம். சுகுமார் டிஓபிஎம் சுகுமார் என்னோட சித்தப்பா தான். ஸோ அவர்கிட்ட தான் நான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். ஓகே. ஸோ அவர்கிட்ட ஒரு 10 to 15 ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட அப்பாவும் சினிமோட்டோகிராஃபர். ஸோ அவர்கிட்டையும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ அதான் அது அங்கேருந்து எல்லாம் அங்கேருந்து வந்த ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இன்னைக்கு விஷுவல்லாம் பார்த்துட்டு சுகுமார் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதை நான் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இருக்குன்றதை நம்மளை கம்பேர் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. ஓகே, நம்ம இன்னும் நிறையா நம்ம கற்றுக்கணும், நிறையா வளரணும்னு எனக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் இப்போது கூடுது நிறையா. அதாவது இந்த பாட்டு பார்க்கும்போது வந்து ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன்னா, அதாவது டேரக்டர் பேரும் விஜயில் ஆரம்பிக்குது, அதே மாதிரி ப்ரொடியூசர் பேரும் விஜயில் ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு பேனரில் பின்னாலாம் பார்க்கும்போது ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங்காக இருந்தாப்புல. அதை நான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அவருக்கு ஒரு கட் அவுட் வச்சு பாட்டே வந்துட்டு அஜித் சாரோடைய டைலாக்ல தான் லாஸ்ட்ல முடியுது. ஸோ அதை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே வந்து எங்க தலை ஃபேன்ஸோடைய பேனர்லாம் காணவே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எதுக்கு தனியா தலை அவரை வந்து ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி? இவரு ரசிகரா? அதான் என்னன்னா, நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் தலை வந்து சாரி தலை சொல்லக்கூடாது. இப்போ அஜித் சார் வந்து இப்போ நம்மளுக்கு எப்படின்னா நிறைய படங்கள் பார்த்து கொண்டாடி இருக்கோம், ரசிச்சிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம், தேட்டரில் எல்லாம் செய்கிறது தான். ஸோ அது தாண்டி நம்மளுக்கு என்னென்னா ஒரு டெஸ்டினின்னு ஒன்று இருக்குது. அவரோட நம்ம ஒரு படம் பண்ணணும், ஒரு ஃபேன் பாயின்றதை தாண்டி அவரோட நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கு நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு கோல். அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து சாங் வந்து 90s கிட்ஸில் இருக்க ஒரு பையன் ரெப்ரசன்ட் பண்ணுறான். ஸோ நான் 90s கிட்டு, நான் என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் என் லைஃப்பில் யாரை ஒரு ஐடியலாக வச்சுருக்கேன்னா அஜித் சார். ஸோ அதை உள்ளே கொண்டு வரலாம். ஒரு டேரக்டருக்குன்னு ஒரு டச் இருக்கும்ல, ஒரு இதுக்கும் ஒரு படத்துலேருந்து சாங்கில் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அது ஒரு அஜித் சார் ரெஃபரன்ஸ் வைக்கணும் அப்படின்னு வாண்டடாக வைக்காமல் எனக்கு அது ஆசை. அது இங்கே கொண்டு வந்தால் நான் என்னோட ஆசையை வெளிப்படுத்துகிற ஒரு உங்களுடைய ஆசையை அதுல காமிக்கிறீங்க. ஆமா, ஓகே, வெயிட்டிங் ஃபார் தி மொமெண்ட் அப்படின்ற மாதிரி. ஆமா, கண்டிப்பா சிறப்பு. அண்ணன் வேற பக்கத்துல இருக்காரு. அண்ணன் சொல்லிட்டாருன்னா அடுத்து ஏதாவது நடக்கும். என்னன்னா, நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லும் போது ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லுவாங்கல்ல, ஆரம்பிக்கும் போது மோதிரம் வேற நாள் கொட்டு பாடணும் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி நீங்க ஏதாவது சொல்லுங்க, நான் பண்ணி விட்டாரு அடுத்த ஃபீச்சர் ஃபிலிம்ல. பண்ணிடுவார். பாருங்க பாத்தீங்களா, எழுதுறாரு, பண்ணிடுவார். அப்படியா? பண்ணுவார். அப்டேட்லாம் வந்துருச்சு, பரவாயில்ல. இல்ல, அது முயற்சி போயிட்டு இருக்கு. பண்ணிடலாம். சூப்பர்ண்ணே. ஆனா நான் உங்களை வந்துட்டு இந்த கோலி சோடா எல்லாம் பார்க்கும்போது ரக்கடா பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ஜோன் பண்ணணும்னு ஆசை? இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி காமெடியா, இல்ல ஒரு ஆக்ஷனா, இல்ல இது மாதிரி ஏதாவது கேரக்டர் ஆர்ட்? எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணணும் தான் சொல்லலாம் சார். அதுக்கு உண்டான கதை இன்னும் கரெக்டான இன்னும் இது ஆகலை, லேண்ட் ஆகலை. ஆமாம், கண்டிப்பாக அது வந்ததுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பஞ்சதந்திர மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு பயங்கர ஆசை. சூப்பர். பட் நல்ல கதையில் நல்ல கேரக்டர் வந்தோன்னா கண்டிப்பாக அதுவுமே பண்ணும். இப்போ 1947 கேரக்டர் பண்ணும். இப்போ கோலி சோடல் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் அவ்வளோ பேருக்கு உருண்டன்ற கேரக்டர் போய் உட்காந்துருக்கு. அதுக்கு விஜய் மில்டன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த மாதிரி அயோத்தி. ஸோ அந்த மாதிரிலாம் கேரக்டர் வந்ததுன்னா கண்டிப்பாக அதுவுமே பண்ணுவேன். ஆமாம். ஆனால் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து 1947 எல்லாருமே அந்த நாக்கை வெட்டினதுக்கப்புறம் அந்த இதை வந்துட்டு என்ன மனுஷன் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ நடிப்பு திறமையை வச்சுட்டு ஒருத்தவங்க வந்து கை வாங்கினாலே விழுற மாதிரி எக்ஸ்பிரஷன் மட்டுமே கொடுத்துட்டு நம்மளை வந்து இவ்வளோ சிரிக்க வச்சிட்டாரு. அப்போ இவ்வளோ இருக்கு உள்ள, ஏன் அதை வந்து வெளில காட்டல அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. ஏன்னா வருத்தப்பட்டு காண்டானாங்க, அது ஏன் இப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி பயங்கரமாக பண்ணுவேன். பண்ணுவேன். அது ஆசைக்கு ஒரு நமக்கு அதானே நல்ல ஒரு ஆக்டர் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கணுன்றது தானே ஒரு விஷயம்.
கண்டிப்பாக நல்ல கேரக்டர் வந்து பண்ணுவேன். ஓகே, வாட் நெக்ஸ்ட்ண்ணே? அடுத்து லைன் அப்ஸ் ஏதாச்சும்? அடுத்து வருது சார், இப்போ தேசிங்க ராஜா 2 வருது. ஓகே. அது கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். புகழ் வந்து லேடி கெட்டப் பண்ணியிருக்கேன். ஆஹா. ஆமாம், படத்தில் நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆனா அந்த ராஜ நடுலு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டயலாக் ஒன்று கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் பெரிய ஃபேன்ஸ்ண்ணே போகும்போதே சொன்னாங்க. அதுக்காக தான் வருது, அந்த என் வயசுலேயே தான் வருது படம். அப்படியா? ஆமா. இதுல ஏதாவது Wait விட்டு பண்ணுங்க. கொடுத்துட்டீங்கன்னா இந்த கானா பீனா பாருங்க அது மாதிரி ஏதாவது ஒண்ணு? இல்லை காணாப்பினாவை எல்லாருமே வந்து பாருங்க, February 12 வருதுங்க. பரட்டை புகழில் பார்த்து லைக் பண்ணுங்க, சரியா? வாட் நெக்ஸ்ட்னு கேட்கும்போது உங்களுக்கு அடுத்த லைன் அப்ஸ் இருக்குல்ல, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, புகழ் எனக்கு போட்டிப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று சொல்றாங்களே, அப்படியாண்ணே? நீங்க போட்டியா நீங்க யாரும் நினைக்கிறீங்களா? யாருக்கு யாரும் போட்டி கிடைச்சலாம், நமக்கான சோபா நமக்காக தான் இருக்கும், சரியா? நம்ம எங்கே தான் போகணும் அப்படின்ற ஒரு இலக்கு தானே தவிர அந்த சேர் நமக்காக தான் இருக்கும். யாருமே நம்ம சேரில் உட்கார முடியாது, அது அங்கே தான் இருக்கும். அக்கா பாட்டு கேட்டாங்களா? இல்லை பார்த்துட்டு அவங்களே ஒரு மாதிரி என்னங்க இது, நான் முன்னாடியே நான் வீட்டில் சும்மா ஏதோ ஒன்று இது பண்ணிட்டு இருப்பேன், பார்த்துட்டு சாங் பார்த்துட்டு என்னங்க இது உங்களுக்கு மூமெண்ட்லாம் வந்து சூப்பராக இருந்தது, புதுசாக ஒரு பண்ணியிருக்கீங்க, டான்ஸர் மாதிரியே பண்ணுறீங்கன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. என் ஒய்ஃப் டான்ஸர் தான். அப்படியா? அவங்க கிட்ட தான் பாட்டு. ஆமா, நான் ஒரு கேள்விப்பட்டேன், நீங்க நேத்து விட்டு மெசேஜ் பண்ணீங்களா, அக்கா கிட்ட கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ண கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆமாம், பண்ணியிருந்தேன்ல. பயங்கரமா வீடியோ கூட பார்த்தேன் நான். எஸ், அவங்க எல்லாம் பயங்கரமாக பார்ப்பாங்க, மொமெண்ட்லாம் சூப்பராக இருக்குன்னாங்க, செம்மையாக இருக்குன்னாங்க. இப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல் கூட்டணி அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணலாம், கானா பீனா மாதிரி வேற ஏதாவது ஒரு நம்பர் ரெடியா இருக்கா? டான்ஸ் நம்பரோ இல்லை பேசி வச்சிருக்கீங்களா? இல்லை, இப்போ தான் இதுக்கு உண்டான இதெல்லாம் முடிஞ்சுது. இப்போ அடுத்தது மறுபடியும் உட்காரணும். ஆனால் டீம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். இப்போ அடுத்து உட்காரும். அடுத்து ஓகே, ஒன்னா சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. எஸ். ஸோ பக்கத்தில் இருக்கவங்க பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, பிடிக்காத விஷயங்கள்லாம் சொல்லிடுங்க. பிடிக்காத விஷயம்னு ஒன்று கிடையாது, பிடிச்சதுனால தான் இந்த கூட்டணி, பிடிக்கலன்னா கூட்டணியே இல்லை. நான் எப்படின்னா என்னன்னா என்னது இதுல எதிரே பார்க்க மாட்டேன், இப்படிதான் மாட்டி விடுறீங்க. எப்படி போட்டாலும் கேட்ட போல. எப்படி போட்டாலும் போட்டு கிளம்பு, நீ என்ன நீ கேள்வி ஏத்துன்னு வர நீ போ அப்படின்ற மாதிரி. அப்படியே சார், அதான் ஃபேக்ட். அதுதான் Fact தான். பிடிக்கலன்னா நான் பண்ணவே இருக்க மாட்டேன். இல்லைண்ணா பிடிக்கும்னா சில பேர்கிட்ட வந்துட்டு இந்த ஒரு இதை மட்டும் மாத்திக்கிட்டே சாலோ அப்படின்னு உங்களோட ஸ்டைல் ஒன்று சொல்லுவீங்களா? ஜாலியா சொல்லுங்கண்ணா, ஒன்றும் அது ஐ திங்க் பர்சனல். அதுதான் சொன்னேன் சொல்ல, அது பிடிக்கலன்னு எனக்கு யாருமே பிடிக்காதுன்ற விஷயமே கிடையாது சொல்ல. நான் நீயே நல்லா பார்த்துருவேன், குக்கத்துக்கு மேலே கூட எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நான் அவங்கள்ட்ட போயிடுவேன். பிடிக்காது அப்படின்ற விஷயத்த நான் கொண்டு வர மாட்டேன். எதுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லி என்ன ஆக போகுது? ஒன்றுமே ஆக போகுது. டேய் மச்சான், நீ பண்ணுறது இதை கொஞ்சம் மாற்றிக்குன்னு சொல்லுவேன் தவிர இது பிடிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். அது பிடிக்கலன்ற விஷயம் அது வேணாமே, அது எதுக்கு அது? ஓகே, என்ன சொல்லுவாங்களே, இப்போ ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். மோட்டிவேஷன் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா பல்லமா அடி வாங்கியிருப்பாரு, அவர் தான் வந்து மோட்டிவேஷன் கொடுப்பாரு. அது மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு ட்ராக் இருக்கும் போல, டக்குன்னு இப்படி பார்க்கும்போது ஒரு ஃபிளாஷ்பேக்கோட ஒரு இமேஜினேஷன். இல்ல, பலமா அடி வாங்கினது அவர் கிடையாது, நம்ம பலமா அடி வாங்கினவங்கள பார்த்தனால நம்ம இப்படி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். அண்ணன் தான் அப்படி இருக்கான்னு நினைச்சா டீமே வெயிட் ஆகுறாங்க போல. மொத்த டீமே நாங்கள் வேறு மாதிரி தான் இருப்போம். மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் பத்தி ஆமாம், ஒரு சில வார்த்தைகள். ஆமாம், பெங்களூர் தானே ஷூட் பண்ணீங்க? பெங்களூரு, இடமும் ப்ரொடியூசர் தான். அவருடைய டாப் கன்ஸ்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் அவங்க வச்சுருக்காங்க. அவர் நம்ம விஜய்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரு. அவங்க போயிட்டு ஒரு சொன்ன உடனேவே அந்த இதை கேட்ட உடனே நல்லா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுங்க, நல்லா இருக்கு கிரண், பண்ணலாமே கண்டிப்பாக அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயே இருந்துறேன் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. ஐயோ இல்லை இப்போ சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னா, இல்லை இருன்னு சொல்லி அங்கேயே ஒரு 10 நாள் இருந்து எல்லா விஷயங்களும் போய் டப்புன்னு பேசி முடிச்சு எல்லாம் இது பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஓகே ஆகிடுச்சு, நான் அங்கே தான் இருக்கேன்னா எனக்கு லிரிக்ஸ் மட்டும் அனுப்பிச்சி விட்றாப்புல, இதை மட்டும் நீங்கள் படிச்சு நாங்கள் வந்துடுங்க. ஓ ஏன்னா டான்ஸ்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் படிச்சுட்டு வாங்க சொல்லி நீங்கள் படிச்சுக்க இங்கே வாங்க வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை பண்ணது தான். மியூசிக் வந்து ரக்ஷித் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அவருக்குமே வந்து ஒரு 20 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாரா. நான் சீக்கிரம் போனால் எனக்கு நீ போட்டு கொடுத்துட்டுனாக்கா நான் போயிட்டு அந்த இதுக்கு டக்குன்னு நான் போயிட்டு போட்டு அந்த மாதிரி தான் பட்டு வேலை வாங்கினேன். அப்புறம் என்னைய சரணன் எல்லாரும் ஒரு நாள்லயே ஷூட் பண்றாங்க, பயங்கரமா. ஒன் டே தான் ஷூட். ஒன் டேல எடுத்ததுல பெரிய இது இல்லை. அது நைட்ல எடுத்தீங்களா? ஆமாம், ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சு காலைல 6 மணிக்கு முடிச்சிட்டோம்ல. காலைல 6 மணிக்கு முடிச்சிட்டோம். ஆமாம்ல, இருட்டாதான். சாரி பண்ணப்பல ரக்ஷத்து சூப்பராக மியூசிக் போட்டிருக்காப்புல, செம்ம. அதில் வந்து ஜிவி வந்தது இன்னும் பெரிய விஷயம், இன்க்ளூட் ஆனது. எல்லாமே சேர்ந்து ஒரு அழகாக சூப்பராக ஒரு ஃபேமிலியாக சூப்பராக ஒன்று பண்ணியிருக்கோம். சூப்பர். இந்த மாதிரி புதுசாக ஒரு முயற்சி எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க மேலே வரணும்னு நினச்ச விஜயகுமார் டாப் கன் ப்ரொடக்ஷனுக்கு தான் வந்து பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா டக்குன்னு இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போட்டு நான் பண்ணணும் அப்படின்றது, என்ன பண்ணியிருக்கீங்க ஏது பண்ணியிருக்கீங்க யாருமே கேட்கல, இல்லை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரணாகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், நானாகட்டும், இல்லை வாங்க பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இது வந்ததுக்கப்புறம் இன்னுமே அவங்க ஹாப்பி. ஓ இல்லை உண்மையிலே நல்லா வந்திருக்கு, நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் அது போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருக்கு, நம்ம நினச்சது அவுட்புட் அழகாக வந்திருக்கு, நம்ம என்ன நீங்கள் விஷுவலாக சொன்னீங்களோ அது எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் ப்ரொடியூசருமே ரொம்ப ஹாப்பி. சூப்பர்ண்ணா. பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக மாதிரிலாம் இல்லை, அதாவது ஆல்ரெடி நிறைய டான்ஸ் நம்பர் பண்ண மாதிரி டான்ஸர் ஒரு ஆடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருந்துச்சு.
அடுத்தடுத்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹோல் ஸ்டோரியே வந்து லீட் பண்ற மாதிரி நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா புகழ் கண்டிப்பா சொல்லலாம். வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா நாங்களும் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. லவ் யூ ஆல். தேங்க்யூ. Love you, love you. Thank you. Love you. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.